போன பாட்டுல நம்ம பார்வதி தேவி வேண்டி கேட்டுக்கிட்டத மாதா அனுஷியா அந்த ஆதிசக்தியோட ஆர்டராவே ஏத்துக்கிட்டு மாப்பிள்ளை வீடான சிவன் சைடுல இருந்து கல்யாண சம்பிரதாயங்களை பத்தி எல்லாம் அவர்கிட்ட எடுத்து சொல்லி கரெக்டா ஃபாலோ பண்ண வைக்கிறதுக்கு நான் கேரண்டி அப்படின்ட்டு அந்த அம்மா போச்சு. போகும்போதே கூடவே கோவக்காரரான தன்னோட புள்ள துருவாச முனிவரையும் சேர்த்து கூட்டிக்கிட்டு கிளம்பிச்சு. இந்த துருவாச முனிவர் தான் சிவனுக்கு சாபம் கொடுத்து அவரோட அந்த புலித்தோல் போர்த்தி அந்த ரூபத்தை மாத்தி கல்யாணத்துல சிவனு கல்யாண மாப்பிள்ள மாதிரி சும்மா ஜம்முன்னு ட்ரெஸ் எல்லாம் மாத்துறதுக்கு அவர் தான் உதவ போறார் அப்படிங்கறதெல்லாம் நம்ம பார்த்தோம். விஷ்ணு பகவானே அதை பத்தி சொல்லி இருந்தார். ஆனா அவர் சொன்னதுனாலேயே நடந்துரும் அப்படின்னு நம்ம சொல்லிட முடியாது. ஏன்னா இவங்க விளையாண்டுகிட்டு இருக்கிறது சிவனோட வாழ்க்கையில. சிவன் கொஞ்சம் கோவப்பட்டா என்ன ஆகுன்றது நமக்கும் தெரியும். பார்க்கலாம். சோ இப்போ கைலாய மலையை நோக்கி மாதா அனுஷியாவும் துருவாச முனிவரும் போயிட்டு இருக்காங்க. அப்ப நம்ம நாரதர் அவங்க ரெண்டு பேரையும் பாக்குறதுக்காக அவங்க போற வழியில வரார். வந்தவர் ரெண்டு பேருக்கும் வணக்கத்தை போட்டுவிட்டு உங்க ஃபேஸ்ல தெரியுற அந்த சந்தோஷத்தை எல்லாம் பார்த்தா ஏதோ ஒரு சுபகாரியத்தை செய்ய போய்கிட்டு இருக்கீங்க போலயே அப்படிங்கிற மாதிரி கேட்கிறார். அதுக்கு மாதா அனுஷியாவோ, ஆமா நாரதரே, நான் என் பையன் கூட சேர்ந்து சிவனோட கல்யாணத்தை கலந்துறதுக்காக கைலாய மலைக்கு போய்கிட்டு இருக்கேன்னு சொல்றாங்க. அதுக்கு நம்ம நாரதர், சிவன் பார்வதி தேவியோட கல்யாணத்துல கலந்துக்கிறதுக்காக போறீங்களா? சூப்பர் சூப்பர். ஆனா மாதா, துருவாச முனிவர் உங்களை கைலாய மலையில விட்டு உடனே திரும்பி விடுவார் இல்லையா அப்படின்னு கேட்கிறார். இதை பக்கத்திலேயே இருந்து கேட்கிற நம்ம துருவாச முனி, இல்லை நாரதரே, நானும் சிவன் பார்வதி தேவியோட கல்யாணத்துல கலந்துக்கணும்னு ஆசைப்படுறேன். அது என்னோட பெரிய பாக்கியம் இல்லையா அப்படிங்கிறார். இதுக்கு நம்ம நாரதர், ஓ அப்படியா முனிவரே, அப்போ இனி அந்த நாராயணர் தான் எல்லாத்தையும் காப்பாற்றணும் அப்படிங்கிறார். இவர் இப்படி சொல்றதை கேட்டு அம்மாவும் பையனும் நாரதர் ஏன் இப்படி பேசுறாருன்னு முழிக்கிறாங்க. அப்போ துருவாச முனிவர், ஏன் நாரதரே இப்படி பேசுறீங்க? ஏன் நான் சிவன் பார்வதி தேவியோட கல்யாணத்துல கலந்துக்க கூடாதா? எனக்கு அந்த அதிகாரம் இல்லையா அப்படிங்கிறார். அதுக்கு நாரதரோ, சேச்சா, நீங்க கலந்துக்க கூடாதுன்னு நான் எப்ப முனிவரே சொன்னேன்? ஆனா அது அப்படின்னு இழுக்கிற. ஏன் ஆனா நான் இழுக்கிறீங்க? சும்மா சொல்லுங்க அப்படிங்கிறாரு துருவாச முனிவர். உங்க கோவத்தை நினைச்சாதான் எனக்கு கொஞ்சம் பயமா இருக்கு முனிவரே. நான் ஏதாவது சொல்ல போய் நீங்க எனக்கு சாபம் கொடுத்துட்டீங்கன்னா அதனால மனசுல நினைக்கிறத சொல்ல எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்கிறது அப்படிங்கிறார். அதுக்கு நம்ம துருவாச முனியோ, எதுக்குயா என்ன பார்த்து பயப்படுறீங்க? சும்மா பயப்படாம என்ன சொல்ல வந்தீங்களோ அதை முழுசா சொல்லி தொலையும் அப்படிங்கிற. நான் ஒண்ணு நினைச்சுக்க மாட்டேங்கிற. நாரதரும், இதாண்டா சான்ஸ் அப்படின்னு கல்யாண மாதிரியான சுபகாரியங்களுக்கு நீங்க போக கூடாது அப்படிங்கிறாரு நாரதர். இத கேக்குற துருவாச முனி செம சாக்காகி, ஏன் நாரதர் அப்படி சொல்றீங்க அப்படிங்கிற விசாரிக்கிறார். நாரதரோ, நீங்க வாட்டுக்கு கல்யாண வீட்டுக்கு போய் மறந்து இருந்து யாருக்காவது சாபம் கொடுத்துட்டீங்கன்னா பெரிய பிரச்சனை ஆயிடுமா இல்லையா அப்படிங்கிறாரு நம்ம நாரதர். ஓஹோ, இதுதான் விஷயமா அப்படின்னு கோரசா சொல்றாங்க அம்மாவும் பையனும். நாங்க இதுக்கு சொல்யூஷனை ஏற்கனவே கண்டுபிடிச்சிட்டோமே அப்படின்னு மனசுல நினைச்சுக்கிட்டு துருவாசமுனி நாரதர் கிட்ட, கல்யாண வீட்டுல என்ன நடந்தாலும் எனக்கு கோவமே வராது, நான் யாருக்கும் சாபம் கொடுக்க மாட்டேன், சும்மா சொல்லல நாரதரே, நிச்சயமா நான் சாபம் யாருக்கும் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு அடிச்சு சொல்றேன். சத்தியம் கூட செஞ்சு கொடுக்கறேன். எங்க அம்மாக்கு கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி செஞ்சு கொடுத்தேன், உங்களுக்கு வேணா செஞ்சு கொடுக்கட்டுமா அப்படின்னு கேட்க, ஓ அப்படியா, சிறப்பு, சத்தியமே அம்மா கிட்ட பண்ணி கொடுத்துருக்கீங்களா? சிறப்பு. ஆனா என்ன, நீங்க உங்க கோவத்தை கண்ட்ரோல் பண்ணி இதுவரை நாங்க பார்த்ததே இல்ல. எப்பவுமே சாபம் உங்க நுனி நாக்குல யாரடா சபிக்கலாம் அப்படின்னு காத்துக்கிட்டு இருக்கும். அப்படி இப்படின்னு இந்த மாதிரி வெளியில பேசி நான் கேள்விப்பட்டிருக்கிறோம். அதனாலதான் கொஞ்சம் அப்படி யோசிச்சுட்டேங்கிற மாதிரி நாரதர் சொல்ல, அதுக்கு நம்ம துருவாச முனியோ, நான் தான் சொல்றேன்ல நாரதரே, என்னோட அம்மாவுக்கே நான் சத்தியம் செஞ்சு கொடுத்துட்டேன், அதையும் மீறி எனக்கு எப்படி கோவம் வரும், சாபம் கொடுப்பேன் அப்படிங்கிறாரு துருவாச முனி. இந்த கூத்தெல்லாம் பாத்துக்கிட்டு இருக்கிற நம்ம மாதா அனுஷியாவோ, போச்சு, இந்த நாரதர் சும்மா இல்லாம இதையே நோண்டி நொங்கெடுத்துக்கிட்டு இருந்தா என் பிள்ளைக்கு கோவம் வந்து நாரதரையே சபிச்சாலும் சபிச்சிருவான்னு சொல்லிவிட்டு திரும்பி தான் பிள்ளைக்கு ஞாபகப்படுத்துறாங்க. அப்புறம் நாரதரை பார்த்து, நாரதரே மன்னிக்கணும், எங்களுக்கு கைலாயமலைக்கு போறதுக்கு லேட் ஆயிடுச்சு, நாங்க கிளம்புறோம்னு சொல்லிட்டு அவங்க பையனை கூட்டிட்டு கிளம்பிடுறாங்க. அப்பவும் நம்ம நாரதர் திரும்பி சிவபெருமானோட திருமண ஊர்வலத்துல நானும் வந்து கலந்துப்பேன், அப்ப சந்திக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேரும் போனதுக்கு அப்புறமா என்னால சந்தேகம் இல்லாம சொல்ல முடியும், துருவாச முனியோட இந்த சத்தியம் செல்லுபடியாகாது. கண்டிப்பா அம்மாவுக்கு செஞ்சு கொடுத்த அந்த சத்தியத்தை புள்ள மீறுவார்னு அடிச்சு மனசுல நினைச்சுக்கிட்டு சிரிச்சுட்டே போயிடுறாரு நாரதர். அந்த பக்கம் கைலாய மலையை காமிச்சா அங்க நம்ம சிவனோட கல்யாணத்தை கொண்டாடுற விதமா நம்ம நந்தியன் குரூப், சிவன், சில ரிஷிகள் எல்லாரும் சிவனுக்கு ரொம்ப பிடிச்சதா சொல்லப்படக்கூடிய பாங்கு அப்படிங்கிற ஏதோ ஒரு ஐட்டத்தை எடுத்து குடிச்சுட்டு சந்தோஷமா சிவனோட பேச்சுலர் பார்ட்டியை சிறப்பா கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. எஸ், இன்னைக்கு நம்ம சிவன் சிங்கிள், நாளைக்கு குடும்பஸ்தன் ஆயிடுவார் இல்லையா, அதனால பேச்சுலர் பார்ட்டியை என்ஜாய் பண்றாரு. குதூகலமா கொண்டாட்டமா அந்த ஏரியா முழுக்க இருக்கு. சிவன் கூட எல்லாரும் கூட சேர்ந்து ஜாலியா என்ஜாய் பண்றாப்ல. நம்ம பலிய சும்மாவே சாப்பிட போற இடத்துலயே கலவரத்தை துண்டுவானுங்க. கொண்டு வந்த ட்ரெஸ் போறேன்னு சொல்லிவிட்டு கலவரம் செஞ்சாங்க. அவங்களுக்கு சொல்லியா தரணும். இப்ப இதெல்லாம் குடிச்சுட்டு என்ன செய்ய போறாங்களோ யாருக்கு தெரியும். அதே சமயம் நம்ம நாரதர் இந்த பார்ட்டிக்குள்ள வந்து நந்தி கிட்ட இந்த மாதிரி மாதா அனுஷியாவும் துருவாச முனிவரும் கைலாய மலைக்கு வந்துகிட்டு இருக்காங்க, அவங்கள போய் வரவேற்கணும் நந்தின்னு சொல்லி நந்தியும் நாரதரும் அவங்க ரெண்டு பேரையும் வரவேற்கிறதுக்காக போறாங்க. அப்படியே போன வேகத்துல நாரதர் கொஞ்சம் பின்னாடியே நின்றுறாரு. நந்தி மட்டும் கொஞ்சம் முந்தி போய் மாதா அனுஷியாவையும் அவங்க புள்ளையையும் வணங்கி கைலாய மலைக்கு அவங்கள வரவேற்கிறாங்க.
அம்மா உள்ள எல்லாரும் சிவனோட கல்யாண கொண்டாட்டத்துல இருக்காங்க, வாங்க அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. நீங்க அங்க இப்ப போறது சரியா வராது, நீங்க என் கூட வாங்க, தனியா ஒரு இடத்துக்கு உங்களை நான் மட்டும் கூட்டிட்டு போறேன் அப்படிங்கிறார். அப்ப நம்ம துர்வாச முனி சரி நாமளும் அம்மா கூடயே இருக்கலாம்னு நந்தி கூட போக பாக்குறாப்ல. அப்ப நம்ம நாரதர் உள்ள புகுந்து துர்வாச முனிவரே நீங்க எங்க போறீங்க, மாதா மட்டும் நந்தி கூட போகட்டும், நீங்க எங்க கூட வாங்க, வந்து சிவனோட கல்யாண கொண்டாட்டத்துல கலந்துக்கங்க அப்படின்னு சொல்லி சிவன் கிட்ட வேணும்னே கூட்டிட்டு போறாப்ல நம்ம நாரதர். உடனே முனியும் அம்மா கிட்ட உத்தரவு வாங்கிட்டு இவர் கூட கடந்து அந்த கல்யாண கொண்டாட்டத்துல கலந்துக்க போய்கிட்டு இருக்காங்க. நாரதர் ரொம்ப விவரமா துர்வாச முனிவரோட கோபத்தை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரே ஆளான நம்ம அனுஷியா தேவிய பிரிச்சிடறாரு. அனுஷியா அந்த பக்கம் நந்தி கூடயும், நாரதர் கூட நம்ம கோபக்கார துர்வாச முனியும் இருக்காங்க. துர்வாச முனி உள்ள போனதும் நம்ம குரூப் பசங்க அதான் நம்ம சிவகணங்கள் எல்லாம் சும்மாவே கலவரம் செய்வாங்களா, இப்ப இத வேற குடிச்சிட்டு சிவனுக்கு கல்யாணங்கிற சந்தோஷத்தை குடியும் கூத்துமா கொண்டாடிக்கிட்டு இருக்கானுங்க. கொஞ்சம் கொஞ்சமா கலவரத்தை தூண்டுற மாதிரி அவங்களோட செயல்பாடுகள் இருக்கு. கூட வேற கண்ட்ரோல் பண்றதுக்கு நம்ம நந்தி இல்ல. என்ன நம்ம பயல்கள் செய்ய போறாங்களோ, என்ன நடக்க போதோ அப்படின்னு நமக்கு கொஞ்சம் கொஞ்சமா பதறிக்கிட்டே இருக்கும். துர்வாச முனிவரை திடீர்னு பயபிள்ளைய அப்படியே சுத்தி ரவுண்டு கட்டி ஒரு துணியை வச்சு அவரை மூடி அவரை சுத்தி நின்னு டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிட்டாங்க. துர்வாச முனிக்கு வரும் பாருங்க பயங்கரமான ஒரு கோபம். நிறுத்துங்கடா, என்னை விட்டு தூரமா போங்கடா அப்படின்னு கத்துறாரு. அவர் கத்துன அந்த கத்துல எல்லா கொண்டாட்டமும் கப்பு சிப்புன்னு ஸ்டாப் ஆகி போகுது. பெரிய மனுஷன் மேல பொடிப்பல்க இப்படியா துணியை போட்டு விளையாடுறது, அந்த துணியை எடுத்து அப்படியே கீழே தூக்கி எரிஞ்சிட்டு துர்வாச முனி கடும் கோபத்தோட கிறுக்கங்களா தள்ளி நில்லுங்கடா அப்படிங்கிற நம்ம நந்தி அங்க வந்துறாரு. டேய் என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி அந்த குரூப்பை பார்த்து மறைக்கிறார். முனியோ இன்னும் கொஞ்சம் கோபத்தோட எல்லாரும் சேர்ந்து என்ன அவமானப்படுத்திட்டீங்கல்ல, என்ன கேவலப்படுத்திட்டீங்கல்ல, சிவனோட கல்யாண சந்தோஷத்துல உங்க யாருக்குமே புத்தி வேலை செய்யாம போயிடுச்சுல்ல, இதுக்கெல்லாம் நிச்சயமா உங்களுக்கு தண்டனை இருக்குடா அப்படின்னு சொல்லி நான் உங்க எல்லாரையும் சபிக்க போறேன். இதை எல்லாத்தையும் கேட்டு அங்க இருக்கிறவங்க எல்லாம் ஷாக் ஆகி நிக்க நம்ம நாரதர் மட்டும் இதைத்தான் நாம எதிர்பார்த்தோம் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் நம்ம பிளான் படி போய்கிட்டு இருக்குங்கிற மாதிரி பேச வச்சுக்கிட்டு இருக்க. இப்போ வருகிறது துர்வாச முனிவரோட சாபம். உங்க எல்லாரோட இந்த காட்டு மிராண்டித்தனமான ரூபத்தை பார்த்தா பொண்ணு வீட்டுல இருக்கிறவங்க எல்லாருமே மயங்கி விளட்டும். இதோ புலித்தோல் பொருத்தி சன்னியாசி ரூபத்துல இருக்கிறாரே மகாதேவர், இந்த ரூபத்துல அவருக்கும் பார்வதிக்கும் இனி எக்காலமும் கல்யாணம் நடக்காது அப்படின்னு சொல்லி சபிச்சு விட்டுறாப்லங்க. இதை கேட்டு எல்லாரும் பயப்படுறாங்க. ஐயோ இனிமே அப்ப நம்ம கல்யாணம் நடக்காதா, சிவனுக்கும் பார்வதிக்கும் கல்யாணம் நடக்காதா அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் வருத்தப்படுறாங்க. ஆனா நம்ம சிவன் மட்டும் அப்படியே சாந்தமா உட்கார்ந்துட்டு இருக்காரு. அப்ப நம்ம நந்திதேவர் சிவனோட பக்தர்கள் செஞ்ச தப்புக்காக நீங்க சிவனை எப்படி தண்டிக்க முடியும் துர்வாச முனிவரே, என்னோட மகாதேவர் ஒண்ணு உங்களை கேவலமாவோ இல்ல உங்களை அவமானப்படுத்தும் விதமாவோ எதுவுமே செய்யலையே அப்படின்னு நியாயம் கேட்கிறாப்ல. அப்படியே அந்த சண்டையை கட் பண்ணி இந்த பக்கம் தேவலோகத்தை காட்டினா நம்ம சிவங்கிட்ட இருந்து பயந்து போய் ஓடி ஒளிஞ்சதுக்கு அப்புறமும் தாரகாசுரனுக்கு புத்தி வரல. அசுர குருதேவர் கிட்ட நம்ம தாரகாசுரன் என்னோட பாதுகாப்பையும் என்னோட உயிர் என்னை விட்டு போயிராதுன்னு அந்த சிவனே உத்தரவாதம் தர்ற வரைக்கும் நான் சிவனோட கல்யாணத்தை நடத்த விட மாட்டேன் அப்படின்னு ஒத்த கால நின்னு கங்கணம் கட்டிட்டு பேசிட்டு இருக்கேன். கேக்குற அசுர குருதேவரோ, டே தாரகாசுரா உனக்கு இதை புரிய வைக்க தாண்டா இத்தனை நாளா நான் முயற்சி செஞ்சுக்கிட்டு இருக்கேன், உன்னோட உயிர் பாதுகாப்பா தான் இருக்கு, மறந்துட்டியா அந்த காமதேவனோட பொண்டாட்டி ரதி தேவியோட சாபத்தினால பார்வதிக்கு குழந்தையே பிறக்காது. சோ குழந்தையே பிறக்காத இடத்துல எப்படி ஒரு குழந்தை பிறந்து உன்னை கொல்றதுக்கு அது வரும், அதனால அவங்க கல்யாணம் நடக்கிறதுனால உனக்கு ஒண்ணு ஆக போறது இல்ல, நீ பயப்படாத அப்படிங்கிற. உடனே இவன் ஆஹா அப்படியா, அப்ப நான் சாக மாட்டேனா குருதேவா, நான் சாவ நினைச்சு இனி பயப்பட தேவையில்லையா அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே, மகாதேவா சிவனே நீங்க அமோகமா கல்யாணம் பண்ணி ஆனந்தமா இனி இருங்க, என்னோட வாழ்த்துக்கள் எப்பவுமே உங்களுக்கு இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இவன் குஷி ஆயிட்டான். ஒரு வழியா நம்ம தாரகாசுரட்ட அப்படி இப்படின்னு பேசி அவனை அடக்கி வச்சிட்டாரு நம்ம அசுர குருதேவர் சுக்கராச்சாரியா. இனிமே இவனால கல்யாணத்துக்கு எந்த தொந்தரவும் இருக்காதுன்னு எதிர்பார்க்கலாம். அடுத்து நம்ம கைலாய மலையை காட்டுறாங்க. அங்க நம்ம நாரதர் செய்யறதெல்லாம் செஞ்சுபிட்டு என்ன முனிவரே இப்படி செஞ்சிட்டீங்க, நாராயணா நாராயணா அப்படின்னு ஆக்டிங் போறாப்ல. நாரதரும் நந்தியும் சொன்னதுக்கு அப்புறம் தான் நம்ம முனிக்கு கொஞ்சம் புத்தி வந்து ஐயோ அவசரப்பட்டு கோவப்பட்டு இப்படி சாபத்தை விட்டுட்டமே, ஒரு பெரிய தப்பு செஞ்சுட்டமே, எங்க அம்மாவுக்கு நான் செஞ்சு கொடுத்த அந்த சத்தியத்தை மீறி சாபம் கொடுத்துட்டேனே ஆண்டவா, இந்த தப்புனால இனி என்ன விபரீதம் நடக்க போகுதோ, இந்த பெரிய தப்ப இந்த மிகப்பெரிய குற்றத்தை எப்படி என்னால செய்ய முடிஞ்சதோ அப்படின்னு வருத்தப்பட்டு புலம்ப ஆரம்பிக்கிறார். எல்லாரும் இப்ப என்ன செய்யறதுன்னு தெரியாம முடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்ப நம்ம விஷ்ணு பகவான் அங்க வந்து நீங்க வருத்தப்படுறதுக்கோ இல்ல மனம் வருந்துவதற்கோ அவசியம் இல்லை, துர்வாச முனிவரே சாந்தி அடையுங்கள் அப்படின்னு துக்கத்துல தொண்டை அடைச்சுக்கிட்டு இருக்கிற நம்ம துர்வாச முனியை சாந்தப்படுத்துறாப்ல நாராயணர். இன்னைக்கு கைலாய மலையில நடந்த விஷயங்கள் எல்லாமே விதிப்படி சரியா தான் நடந்திருக்கு. இப்ப நடந்த இந்த சாபத்துக்கான சொல்யூஷனும் விதி மூலமாகவே நமக்கு கிடைக்கும், நிச்சயமாக அது கிடைக்கும். துர்வாச முனிவரே இதுவரை நீங்க கொடுத்த அத்தனை சாபமுமே உலக நன்மைக்கு ஏத்த மாதிரி நல்லபடியா தான் முடிஞ்சிருக்கு, அதே மாதிரி தான் இதுவும் முடியும். அதனால எல்லாரும் கவலைப்படாம மகாதேவரோட கல்யாண வேலையில கலந்துகிட்டு திருமண ஊர்வலத்துக்கு ரெடி ஆகுங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிடுறாரு. விஷ்ணு பகவானே இப்படி சொல்லிட்டார், எல்லா நன்மைக்கு தான் அப்படின்ட்டார். அப்புறம் என்ன அப்படின்னு எல்லாரும் கவலைய மறந்து ஹர ஹர மகாதேவ் அப்படின்னு சொல்லி கல்யாண வேலையிலையும் திருமண ஊர்வலத்திலையும் கலந்துக்க ரெடி ஆயிட்டு இருக்காங்க. அப்ப நம்ம நந்தி சிவகணங்கள் கிட்ட, டே நீங்க எல்லாரும் ஒழுங்கா நடந்துக்கங்கடா,
நம்ம சிவனை 4 பேரு கேள்வி கேட்கிற மாதிரி எந்த ஒரு காரியத்தையும் செய்யக்கூடாது அப்படின்னு எச்சரிக்கிறார். இத பாக்குற நம்ம சிவன் நந்திக்கு தான் மேல இருக்கிற இந்த அக்கறையை பார்த்து வியந்து சிரிக்கிற சந்தோஷப்படுறார். அடுத்து ஹிமாலய அரண்மனையை காட்டுறாங்க. அங்க நம்ம கிளவி கல்யாண வேலையெல்லாம் சரியா நடக்குதான்னு செக் பண்ணிட்டு ரவுண்ட்ஸ் வந்துகிட்டு இருக்கு. அப்ப கங்காதேவி அங்க ஓடி வந்து இன்னும் நிறைய கல்யாண சம்பிரதாயங்கள் எல்லாம் இருக்கு, வாங்க பாட்டிமான்னு அவங்கள கூட்டிட்டு போறாங்க. சோ பொண்ணு வீட்லயும் பரபரப்பா கல்யாண வேலை நடந்துகிட்டு இருக்கு. அந்த பக்கம் மாப்பிள்ளை வீட்டுல திருமண ஊர்வலத்துக்கான வேலைகள் நடந்துகிட்டு இருக்கு. அப்போ நம்ம சப்த ரிஷிகள்ல ஒருவரா இருக்கக்கூடிய சந்திரரோட அப்பா முன்னாடி வந்து இனிமே நடக்க போறது எல்லாம் நம்ம சிவனுக்கும் பார்வதிக்கும் நல்லதாவே நடக்கணும். அவங்க கல்யாணம் பண்ணிட்டு காலாகாலத்துக்கும் புருஷன் பொண்டாட்டியா வாழ்ந்து உலகத்தை காக்கணும்னு எல்லாரையும் வேண்டிக்க சொல்றார். அடுத்து நம்ம சிவனோட திருமண ஊர்வலத்துக்காக மேளம் வாசிச்சு உடுக்கு அடிச்சு எல்லாரும் சந்தோஷமா ஊர்வலத்துக்கு ரெடி ஆயிட்டாங்க. அப்படியே கட் பண்ணா கைலாயமலைக்கு கீழே பிணங்கள் எரியிற சமாதி பூமியில ஒரு தாத்தா ஓன்னு அழுது ஒப்பாரி வச்சுக்கிட்டு இருக்காரு. அவர் தனக்கு தரிசனம் கொடுங்க மகாதேவா, என்ன எப்படி நீங்க மறக்கலாம், சிவனே ஆண்டவா மகாதேவா அப்படின்னு அழுதுகிட்டே சிவனை கூப்பிடுறாரு. இதையெல்லாம் பார்த்துட்டு இருக்கிற சமாதியில சுத்திக்கிட்டு இருக்கிற ஒரு சிவகணம், யார் இவரு, ஒருவேளை நம்ம சிவனுக்கு தெரிஞ்சவரா இருக்கும் போல, ஆண்டவரை பார்க்கணும்னு சொல்லி இங்க உட்கார்ந்து அழுதுகிட்டு இருக்காரு. சிவன் எப்படி வருவார், இவர் இங்க வந்தது அந்த ஆண்டவருக்கு தெரியாதே, நானே போய் சிவன் கிட்ட இத பத்தி சொல்றேன்னு நம்ம சிவன் கிட்ட ஓடி போய் ஒரு வயசானவர் உங்களை பார்க்கணும்னு சொல்லிட்டு சமாதி பூமியில உட்கார்ந்து அழுதுகிட்டு இருக்காரு பிரபு அப்படின்னு டாப்ல. அது மட்டும் இல்லாம எப்படி பிரபு நீங்க அவரை மறந்தீங்க அப்படின்னு வேற அந்த சிவகணம் கேக்குது. இத கேக்குற நம்ம சிவனும் ஒரு சின்ன சிரிப்போட நந்தியை பார்த்து கண்ணசை சிவனோட ஆணைய புரிஞ்சுக்கிட்டு நந்தி அந்த வயசானவர் யாரு என்னன்னு பார்த்து கைலாயமலைக்கு கூட்டிட்டு வரதுக்காக சிவகணத்தோட கிளம்பி போறாரு. அடுத்து கைலாயமலைக்கு கீழே சமாதியில் அந்த பெரியவர், நான் உங்களை பார்க்காம இங்க இருந்து கிளம்ப மாட்டேன் பிரபு, என்னோட வாழ்க்கையோட கடைசி நாட்களை நான் இங்க கழிச்சுக்கிட்டு இருக்கேன், இந்த உடலோட என்னால உங்களை பார்க்க முடியலன்னா இங்கேயே என்னோட உயிரை இழந்து அடுத்து உங்க காலடியில நான் வந்து சேருவேன் பிரபு, மகாதேவா எனக்கு தரிசனம் கொடுங்க, ஆண்டவா எனக்கு தரிசனம் கொடுங்க அப்படின்னு சொல்லி சிவனை வேண்டி விழுந்து அழுதுகிட்டு இருக்காரு. நந்தி இது எல்லாத்தையும் பார்த்துட்டு மன்னிச்சிடுங்க பெரியவரே, நீங்க யாரு அப்படின்னு விசாரிக்கும் போதுதான் அந்த பெரியவர் இங்க வந்து விசாரிச்சுட்டு இருக்கிறது நந்தின்னு புரிஞ்சுக்கிட்டு அழுது எந்திரிச்சு, நந்தி நந்தி வந்திருக்கிறது நந்திதானா அப்படின்னு கேட்டு நந்தியை தொட்டு பாக்குறாரு. இவருக்கு நந்தியை தெரியுது, பட் நந்திக்கு இவர் யாரு என்னன்றது சுத்தமா அடையாளமே தெரியல. நல்லா யோசிச்சு பார்த்துட்டு, பெரியவரே யாரு நீங்க, எனக்கு ஒண்ணும் உங்களை அடையாளம் தெரியலையே அப்படிங்கிறாரு நந்தி. அதுக்கு அந்த பெரியவர், நான் யாருன்னு தெரியலையா, காலங்கள் போக போக ஆண்டுகள் அப்படியே உருண்டு ஓட என் உடல் மாறிவிட்டது, எல்லாமே மாறிவிட்டது, சரி இன்றைக்காவது பார்க்கலாம், உனக்கு நான் யாருன்னு தெரியல, ஓ மகாதேவருக்காவது நான் யாருன்னு தெரியுதான்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நந்தி தயவு செஞ்சு என்ன மகாதேவர்கிட்ட கூட்டிட்டு போ அப்படின்னு நந்தியோட கையை பிடிச்சு கெஞ்சிட்டே அழுகிறாரு. சரி பெரியவரே கண்டிப்பா கூட்டு போறேன், ஆனா அதுக்கு முன்னாடி நீங்க யாருன்னு எனக்கு தெரிஞ்சாகணும், உங்களுக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன், இன்னைக்கு என்னோட பிரபுவான அந்த சிவனோட திருமண ஊர்வலம் ஆரம்பிக்க போகுது, அவர் அந்த ஊர்வல கொண்டாட்டத்துல இப்ப இருக்காரு அப்படின்னு சொல்லவும், சரி நந்தி பிரபுக்கு கல்யாணம் எனக்கு புரியுது, ஆனா தயவு செஞ்சு ஒரே ஒரு தடவை என்ன அந்த மகாதேவர் கிட்ட கூட்டிட்டு போயேன், ஒருவேளை நான் யாருன்னு அவர் கண்டுபிடிக்கலனா எந்த ஒரு கேள்வியையும் கேட்காம உங்க நேரத்தை வீணடிக்காம அங்க இருந்து நானே திரும்பி போயிடுவேன், தயவு செஞ்சு என்ன கூட்டு போயா சாமி அப்படின்னு கெஞ்சுறாரு. சரி பெரியவரே சரி நீங்க வாங்க, நான் உங்களை மகாதேவர் கிட்ட கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொல்லி பெரியவரோட கையை பிடிச்சு கைலாமலைக்கு கூட்டிட்டு போறாப்ல நம்ம நந்தியும். அப்படி மலைக்கு போய்கிட்டு இருக்கிற வழியில நம்ம நந்தி திரும்பி அந்த பெரியவர்கிட்ட, பெரியவரே இப்பயாவது சொல்லுங்க யாரு நீங்க, உங்க பேர் என்ன அப்படின்னு விசாரிக்கிறாப்ல. அதுக்கு அந்த பெரியவர், யோசிச்சு பாரு நந்தி, ஞாபகப்படுத்தி பாரு, நான் யாருன்னு கூடவா உனக்கு தெரியல, ஆனா உன் கூட நான் இருந்த அந்த ஒவ்வொரு நிமிஷமும் எனக்கு அப்படியே ஞாபகம் இருக்குன்னு சொல்றாரு, நான் யாருங்கிறத நீ மறந்துட்ட, பார்க்கலாம் அந்த மகாதேவராவது நான் யாருங்கிறத கண்டுபிடிக்கிறாரா அப்படின்னு தைரியமா அந்த பெரியவர் சொல்றார். நம்ம நந்தியோ, நிச்சயமா பெரியவரே, மகாதேவர் முக்காலமும் உணர்ந்தவர், அவருக்கு எல்லாம் தெரியும், கண்டிப்பா நீங்க யாருங்கிறதையும் எதுக்காக வந்திருக்கிறீங்கிறதையும் அவர் தெரியும், அவர் கண்டறிவார் அப்படிங்கிறாப்ல நம்ம நந்தி. ரெண்டு பேரும் மகாதேவா ஓம் நமச்சிவாயா அப்படின்னு சொல்லிக்கிட்டே அப்படியே வர்றாங்க. கட் பண்ணா ஹிமாலய அரண்மனையை காட்டுறாங்க. அங்க நம்ம பார்வதி தேவியோட அம்மா மீனாவதி தேவி ஏதோ வருத்தத்தோடையும் குழப்பத்தோடையும் ரூம்ல முன்னாடியும் பின்னாடியும் நடந்துகிட்டு இருக்காங்க. அப்ப நம்ம பாட்டிமா அங்க வந்து, மீனா எல்லா சம்பிரதாயங்களையும் செய்ய ஆரம்பிக்க போறோம், ஒன்ன மட்டும் ஆளக்கானமேன்னு சொல்லிட்டு தேடிக்கிட்டு இருந்தா நீ என்ன இங்க வந்து யோசிச்சுட்டு இருக்க, என்ன யோசிச்சுட்டு இருக்க அப்படின்னு மீனா கிட்ட வருத்தமா இருக்கிற மீனாவை பார்த்து பாட்டிமா விசாரிக்குது. அதுக்கு அந்த அம்மா, பிரம்மதேவரே எனக்கு பார்வதியை கன்னியாதானம் செஞ்சு கொடுக்கிற அந்த வரத்தை கொடுத்திருக்கிறார், ஆதிசக்தியை நான் கன்னியாதானம் செஞ்சு கொடுக்கிறது மிகப்பெரிய பாக்கியம், அந்த பாக்கியம் எனக்கு கிடைச்சிருக்கு, இப்ப அந்த வரம் நிறைவேற போற நேரமும் வந்துருச்சு, ஆனா கல்யாண நாள் நெருங்க என்னோட கவலை பார்வதியோட வாழ்க்கை எப்படி இருக்குமோ அப்படிங்கறதா, அந்த கவலை கொஞ்சம் கொஞ்சமா குடிக்கிட்டு இருக்கு, ரொம்ப கவலையாவும் குழப்பமாவும் இருக்குங்கிறாங்க. இதை கேட்கிற பாட்டிமா, குழப்பம் அடைகிறதும் கவலை அடைகிறதும் உன்னோட சுவாவம் தானே, சின்ன வயசுல இருந்து இந்த பழக்கம் உனக்கு இருக்கு, அது எப்படி திடீர்னு ஒரு நாள்ல போயிட முடியும், பொண்ணா பிறந்து வளர்ந்து ஆளாகி இருக்கிற ஒரு பொண்ணை எவ்வளவு நாள் தான் நம்ம வீட்டிலேயே வச்சுட்டு இருக்க முடியும், காலகாலத்துல கல்யாணம் பண்ணி பூந்த வீட்டுக்கு அனுப்பித்தானே ஆகணுங்கிறது அந்த பாட்டி. ஆமாமா நானும் ஒத்துக்கிறேன், கல்யாணம் செஞ்சு கொடுத்து தான் ஆகணும், ஆனா மாப்பிள்ளை வீடு நீங்களே பாத்தீங்கல்லமா, அவங்களோட பழக்க வழக்கம் மாப்பிள்ளை வீட்டு சைடுல வாழ்க்கை முறை எல்லாமே நம்ம குடும்பத்துக்கு ஒத்துப்போகாத விஷயங்கள். நம்ம பார்வதி சிவனை அடையிறதுக்காக கடும் தவங்கள் கஷ்டமான சோதனைகள் எல்லாத்தையும் அனுபவிச்சிருக்கிறார், ஆனா அந்த சிவன் நம்ம பார்வதியை அடையிறதுக்கு எந்த ஒரு முயற்சியும் எடுக்கலையேமா, இப்படி கல்யாணத்துக்கு முன்னாடியே நம்ம பார்வதிய அவ்வளவு கஷ்டப்படுத்தினது அந்த ஆளு சிவன், ஒருவேளை கல்யாணத்துக்கு அப்புறமும்
அவளை ஒரு அடிமை மாதிரி நடத்திட்டா என்ன செய்யறதுமா? சிவன் சொல்வதுதான் வேதம்னு எல்லாத்தையும் நாம அப்படியே கேட்டுக்கிட்டு கண்டு காணாம இருக்க முடியுமா அப்படிங்கிற மாதிரி வருத்தப்பட்டு இருக்கும்போது கிழவி சொல்லுது, நம்ம பார்வதியை பத்தி நீ அப்படி எப்படி நினைக்க முடியும்? அவளோட குணத்தை பத்தி உனக்கு கூடவா தெரியல? அவளை அடிமை மாதிரி நடத்தக்கூடிய ஒரு ஆம்பளையா எப்படி? அவளை அடிமை மாதிரி நடத்தக்கூடிய ஒரு ஆம்பளைய அவ எப்படி காதலிச்சு மாப்பிள்ளையா தேர்ந்தெடுத்திருப்பா? அவ மேல கொஞ்சம் நம்பிக்கை வை. ஒரு கால அவளோட கல்யாண வாழ்க்கையில கஷ்டம் வந்தாலும் அவ அது அவளோட புத்திசாலித்தனத்தாலையும் நல்ல குணத்தாலையும் சரி செஞ்சிருவா. நீ உன் கவலை எல்லாத்தையும் தூக்கி போட்டு நல்ல தெளிஞ்ச மனசோட கல்யாண சம்பிரதாயங்களை செய்ய ஆரம்பின்னு சொல்றாங்க. இப்படி அம்மாவும் பொண்ணும் பேசிட்டு இருக்கும்போது அத வெளியில நின்னு நம்ம பார்வதி தேவி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. பாட்டிமா இவ்வளவு தூரம் மீனாவுக்கு எடுத்து சொல்லியும் கண்ணுல கண்ணீரோட என் மனசுக்குள்ள இருக்கிற என் கவலையை யாருக்கிட்ட சொல்லி நான் எப்படி புலவுவேன், யாருக்கிட்ட சொல்லி நான் எப்படி புரிய வைப்பேன் அப்படிங்கிற மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்கும்போது ரூமுக்கு வெளியில நின்னுக்கிட்டு இருந்த நம்ம பார்வதி தேவி உள்ள வந்து அவங்க அம்மா கிட்ட, அம்மா சீக்கிரமா உங்க மனசுல இருக்கிற அந்த கவலையில இருந்தோ பயத்துல இருந்தோ முக்தி அடைஞ்சிருவீங்க. அடுத்து இப்போ வரைக்கும் உங்க பொண்ணை நினைச்சுதான் நீங்க பெருமைப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க. அதே மாதிரி இனி உங்க மாப்பிள்ளையே நினைச்சு நீங்க பெருமைப்படுவீங்க. ஏன்னா உங்க பொண்ணு மாப்பிள்ளையோட கல்யாண வாழ்க்கை இந்த உலகத்துக்கே ஒரு பெரிய உதாரணமா மாறப்போகுதுமா அப்படின்னு சொல்றாங்க. உடனே அம்மாவும் ஆதிசக்தியே இப்படி சொல்லிட்டாலேன்னு சொல்லிட்டு அவங்க கவலைய மறந்து சிரிச்சு தேவியை கட்டி பிடிச்சுக்கிறாங்க. கட் பண்ணா கைலாயமலையை காட்டுறாங்க. சமாதியில இருந்து கிளம்பின நம்ம நந்தியும் பெரியவரும் இப்பதான் கைலாயமலைக்கு வந்திருக்காங்க. நந்தி பெரியவரை ஒரு இடத்துல நிக்க வச்சுட்டு சிவன் கிட்ட போய், பிரபு நான் எவ்வளவு தடவை கேட்டோம், இவரு யார் அப்படிங்கிற மேட்டரை என்கிட்ட சொல்லவே மாட்டேங்கிறார். எனக்கு இவர் யாருங்கிறத சுத்தமா ஐடியாவே இல்ல. நீங்க இவர் யார் அப்படிங்கறத பார்த்ததுமே கண்டுபிடிச்சிருவீங்களா? ஒரு கால் உங்களால கண்டுபிடிக்க முடியாத பட்சத்துல நானே இங்க இருந்து போயிரேன்னு சொல்லிட்டு அந்த பெரியவர் வேற சொல்றாருப்பா. பிரபு யாருப்பா அவரு, கொஞ்சம் பார்த்து யாரு என்னன்னு சொல்லுங்களே அப்படின்னு கேக்குறாரு நந்தி. சிவனும் நல்லா யோசிச்சுட்டு ஒரு சின்ன சிரிப்போட அவரோட சீட்ல இருந்து எந்திரிச்சு அவராகவே அந்த பெரியவர்கிட்ட போறார். அவர்கிட்ட போய் அவரோட தோல்ல கைய போட்டு, உன்னோட மாமாவை சோதிச்சு பார்க்கலாம்னு வந்தையா சுகந்த் அப்படின்னு கேக்குறாப்ல. அதாவது இந்த பெரியவர் வேற யாரு இல்லைங்க, சுகந்த். இந்த பேரை நல்லா கேட்டு பாருங்க, ஞாபகம் இருக்கா? சதியை கல்யாணம் பண்ற அந்த முயற்சியின் போது சிவனும் நந்தியும் மனிதர்களாக பூமியில உலாவிக்கிட்டு இருப்பாங்க. அப்போ ஒரு பொடி பையனை பார்த்து நீ என் மாப்பிள்ள அப்படின்னு சிவன் சொல்லிட்டு போயிருப்பாரு. அதுக்கப்புறம் சதிதேவி செத்து போய் மறுபிறவி எடுத்து இப்போ பிறந்து ஆளாகி நிக்கிறாங்க. அந்த கேப்ல இவருக்கு வயசாகும் தானே, இப்போ வயசான ஆளு மாதிரி இருக்காரு. பட் நம்ம சிவனோட மாப்பிள்ள தான் இந்த சுகந்த், இந்த பெரியவர். இந்த பயலுக்கு ஒரு இன்னொரு சிறப்பும் இருக்கு. ஒரே ஆளுக்கு 2 வரத்தை நம்ம சிவன் இது வரைக்கும் கொடுத்தது இல்ல. இந்த பயலுக்கு தான் 2 வரம் கொடுத்திருந்தாரு. கடைசியில நம்ம சிவன் ஒரு பித்தன் மாதிரி பைத்தியம் பிடிச்சு சுத்தி திரியும் போது இந்த பையனோட உதவினாலதான் சிவன் மறுபடியும் கடவுளா மாறினார். இது எல்லாத்தையும் நினைச்சு பாக்குற நம்ம நந்திக்கு இப்பதான் இவர் யாருன்னு புரியுது. அடுத்து அந்த பெரியவருக்கும் சிவன் தன்னை யாருன்றத கண்டுபிடிச்சிட்டாருங்கிற அந்த சந்தோஷத்துல இப்போ மாமா பரவாயில்ல, நீங்க நான் யாருங்கிறத கண்டுபிடிச்சிட்டீங்க, நீங்க என்ன மறந்துடுவீங்களோன்னு நான் நினைச்சேன் அப்படிங்கிற அந்த பையன். அதுக்கு நம்ம சிவன், என்ன மாமா மாமான்னு ஆசையா கூப்பிடுற என் மாப்பிள்ளையை என்னால மறக்க முடியுமா அப்படிங்கிறாரு அவரு. மாமா எனக்கு வயசாயிடுச்சு, அதனால எனக்கு ஒண்ணும் கவலை இல்ல. இன்னும் கொஞ்ச நாள்ல நான் எப்படி செத்துருவேன் அதை நினைச்சு எனக்கு கவலை இல்ல. இந்த உடல் என்னைக்கு நாளும் அழிஞ்சு சாம்பலா தான் போக போகுது. ஆனா எனக்கு ஒரு ஆசை மாமா, உங்க கல்யாணத்தை இந்த பெரியவர் ரூபத்துல இருந்து பாக்குறதுக்கு எனக்கு விருப்பம் இல்ல. உங்களை முதல் தடவை நான் பார்க்கும்போது உங்களுக்கும் சதிக்கும் கல்யாணம் நடக்கும் போது நான் எப்படி சின்ன பையனா இருந்தனோ அதே ரூபத்துல இப்போ உங்களுக்கும் பார்வதிக்கும் நடக்க போற அந்த கல்யாணத்தை பார்க்கணும்னு ஆசைப்படுறேன்னு அந்த பெரியவர் சொல்றாரு. உடனே நம்ம சிவனும் சின்ன சிரிப்போட ததாசு அப்படின்னு சொல்ல அந்த பெரியவர் பழையபடி சின்ன பையன் சுகந்தா அப்படியே மாறிறாப்ல. அங்க சுத்தி நின்னுக்கிட்டு இருக்கிறவங்க எல்லாம் சிவனோட இந்த லீலையை பார்த்து சந்தோஷப்படுறாங்க. அடுத்து அந்த சின்ன பையன் சிவனோட லீலையை பார்த்து ஆச்சரியப்பட்டு, மாமா இப்படி சின்ன பையனா உங்களோட திருமண ஊர்வலத்துல கலந்துக்கிறது என்னோட பெரிய பாக்கியம். எப்ப எல்லாரும் கைலாய மலையில இருந்து பொண்ணு வீட்டுக்கு போவோம், நான் சீக்கிரம் மாமிய பாக்கணுமே அப்படின்னு ஆசைப்படுறான் அந்த பையன். வாங்க மாமா சீக்கிரம் கிளம்பலாம் அப்படின்னு சிவனை கூப்பிட சிவனும் சிரிச்சுட்டு அந்த பையனோட தலையில கைய வச்சுட்டு பாப்பல அப்படியே அழகா தடவி கொடுப்பாரு. இந்த அழகான காட்சியை பாக்குற எல்லா பேரும் ஹர 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 மகாதேவ் அப்படின்னு கோஷம் போடுறாங்க. இங்க ஹிமாலய அரண்மனையில பார்வதி தேவி கல்யாணத்துக்கு முன்னாடி செய்ய வேண்டிய பூஜைகள் எல்லாம் செஞ்சுட்டு இருக்காங்க. முதல்ல கல்யாண மண்டபத்துக்கான பூஜையை முடிச்சுட்டு வேலையாட்கள் கிட்ட மண்டபத்தை அலங்கரிக்க சொல்லி இருக்காங்க. அடுத்து சமையல் அறைக்கு போய் பர்வதராஜன் காசியில இருந்து கூட்டிட்டு வந்த அந்த ரிஷியோட உதவியோட சமையல் அறையில பூஜை செஞ்சு பால் காய்ச்சி அக்னி தேவரை கும்பிட்டு அந்த பூஜையை முடிக்கிறாங்க. இந்த பக்கம் கைலாய மலையில மேல முழங்க நம்ம சிவன் திருமண ஊர்வலத்துல கிளம்புறதுக்காக ரெடி ஆகிட்டு இருக்கார். முதல்ல நம்ம ததீசி முனிவர் நம்ம சிவனுக்கு மந்திரம் எல்லாம் சொல்லி கல்யாண காப்பு கட்டி விடுறாரு. சிவனும் கையை தூக்கி பார்த்து அந்த காப்போட அழக பார்த்து ரசிக்கிறாரு. அடுத்து லட்சுமி தேவியும் சரஸ்வதி தேவியும் நம்ம சிவனுக்கு ஆரத்தி எடுக்கிறாங்க. அடுத்து மாதா அனுஷியா நம்ம சிவனுக்கு மாலை போட்டு கண் திருஷ்டி படாம இருக்க கண்ணுக்கு மையெல்லாம் வச்சு விடுறாங்க. சோ நம்ம சிவன் இப்போ திருமண ஊர்வலத்துல மாப்பிள்ளையா கிளம்ப ரெடி ஆயிட்டாரு. அடுத்து தேவர்கள் சங்குகளை முழங்க மேலம் கொட்ட அப்படியே சுத்தி பார்த்தா சிவனோட திருமண ஊர்வலத்தை கலந்துக்க வந்த ஆட்கள் கூட்டம் அப்படியே நிரம்பு வெளியுது. அடுத்து நம்ம மகாதேவர் கையில சூலாயுதத்தை எடுத்துக்கிட்டு கல்யாண மாப்பிள்ளையா மலையில இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. எல்லா பேரும் பார்த்து ஹர ஹர மகாதேவ் அப்படின்னு கோஷம் எழுப்ப ஊர்வலம் ஆரம்பமாகுது. இந்த பக்கம் அரண்மனையில
பார்த்தா அக்கா அக்கான்னு நம்ம பார்வதி யாரையோ பார்க்க ஓடி வராங்க. யார் இந்த அம்மா அக்கான்னு கூப்பிடுது அப்படின்னு பார்த்தா போன ஜென்மத்துல நம்ம சதிதேவியோட அக்காமார்களா இருந்த ரேவதி, ரோஹிணி, அப்புறம் சப்தரிசிகளோட பொண்டாட்டிங்க 2 பேர், இப்படின்னு இவங்க எல்லா பேருமே சிவன் பார்வதி தேவியோட அந்த கல்யாணத்துல கலந்துறதுக்காக அங்க வந்திருக்காங்க. அவங்க எல்லாரும் பார்வதி தேவி கிட்ட, பார்வதி உனக்கும் சிவனுக்கும் கல்யாணம்ங்கிற அந்த செய்தியை கேட்டதுமே நாங்க எல்லாருமே செம குஷி ஆயிட்டோம், அதான் உன்னை பார்க்கலாமேன்னு ஓடி இங்க வந்துட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ நம்ம சந்திரரோட பொண்டாட்டி ரோஹிணி, தெரியுமா பார்வதி, நான் சந்திரலோகத்துல இருந்து இங்க வரும்போது நிறைய விஷயங்களை பார்த்தேன். உங்க கல்யாணத்தை, சிவன் பார்வதி கல்யாணத்தை கொண்டாடுற விதமா பூலோகம் மட்டும் இல்ல முழு உலகமுமே, 3 உலகமுமே உங்க கல்யாணத்தை திருவிழா மாதிரி கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க தெரியுமா. அடுத்து இன்னொரு அக்கா, என் அழகு பார்வதி, நீ சதி ரூபத்துல இருக்கும்போது சிவனை கல்யாணம் செஞ்சுக்கிறதுக்காக அம்மா அப்பாவை எதிர்த்து நீ போராட வேண்டியதா போச்சு. ஆனா இப்போ பார்வதியா உன்னோட அப்பா அம்மாவோட முழு சம்மதத்தோடையும் ஆசீர்வாதத்தோடையும் கல்யாணம் இப்ப செஞ்சுக்கிறேன். இதை நினைக்கும் போது எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா அப்படிங்கிறாங்க அவங்க. அடுத்து இன்னொரு அக்கா, நாங்க எல்லாரும் சேர்ந்து உனக்கு உதவி செஞ்சப்ப கூட சதியால சிவனை முழுசா அடைய முடியல. ஆனா பார்வதியாகிய நீ தனியா முயற்சி செஞ்சு கடுமையான தவ செஞ்சு சிவனை அடைய போற இல்லையா. இதெல்லாம் கேள்விப்படும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குங்குது அந்த அக்கா. அடுத்து நம்ம ரேவதி, பார்வதி நீ சதியா அந்த சபையில உன்னோட உயிரை நீ துறக்கும் போது உன்னோட துர்மரணத்தை எங்களால தடுக்க முடியலையே, அதை நினைக்கும் போதாமா இன்னும் எங்க தொண்டை அடைக்குது, துக்கத்துல தொண்டை அடைக்குது அப்படிங்கிறாங்க ரேவதி. வருத்தப்படுறாங்க. அவங்க வருத்தத்தை போக்குறதுக்காக பார்வதி தேவியோ, நீங்க அன்னைக்கு தடுக்காம இருந்ததுதான் என்னோட மிகப்பெரிய வரமக்கா, நீங்க ஒரு கால அதை தடுத்திருந்தா நான் இந்த தடவை பார்வதியா ஜனித்திருக்க மாட்டேன், சிவனை இப்படி முழு திருப்தியோட அடைய இருந்திருக்க மாட்டேன், அந்த உடல் அழிஞ்சது நல்லதுதான் எடுத்துக்கங்க, நடப்பதெல்லாம் நன்மைக்குங்கிற மாதிரி பார்வதி தேவி சொல்றாங்க. அடுத்து இவங்களே இந்த மாதிரி பழைய விஷயங்களை பேசி வருத்தப்படுவதற்கான நேரம் அல்ல இது, சந்தோஷமாக இருக்க வேண்டிய நேரம் இது. என்ன அப்பாவும் அம்மாவும் யாரு, நம்ம தட்சனும் பரசுதி தேவி இருக்காங்க இல்லையா, அவங்க வந்திருந்தா நான் இன்னும் கொஞ்சம் சந்தோஷப்பட்டிருப்பேன்னு சொல்றாங்க. இதையெல்லாம் கேட்கிற நம்ம அக்காமார்கள்லாம், அதை விடுமா, அதான் நாங்க இருக்கோம்ல, அவங்க சார்பா நாங்க வந்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்வதி தேவியை கட்டி பிடிச்சுக்கிறாங்க. ஊர்வலம் இந்த பக்கம் ஆரம்பமாயிடுச்சு. ஊர்வலத்துல நம்ம சிவனை கூட்டு போறதுக்காக, தான் மேல சுமந்து போறதுக்காக நந்தி தன்னோட காலமாடு ரூபத்துக்கு மாறுறாரு. அப்படியே மேல ஏறி உட்கார்றதுக்கு வசதியா படிக்கட்டுகள் மாதிரி சிவகணங்கள் எல்லாம் சிவன் முன்னாடி மாறி அப்படியே அழகா படுத்து கிடக்காங்க. சிவனும் அழகா அலங்கரிக்கப்பட்ட நம்ம நந்தி காலமாடு மேல சும்மா ஜாம்னு உட்கார்ந்துக்கிறார். அடுத்து ஒரு 7 நாக பாம்புகள் எல்லாம் அப்படியே சேர்ந்து கொடையா நம்ம சிவனுக்கு மாறு. இந்த காட்சியை பார்த்து எல்லாரும் அப்படியே வணங்கி வழிபடுறாங்க. ஹரஹர மகாதேவ் அப்படின்னு கோஷம் போட சிவன் இப்படி காலமாடார நம்ம நந்தி மேல அமர்ந்திருக்க அவரோட கல்யாண ஊர்வலம் கைலாய மலையிலிருந்து ஆரம்பமாகி விட்டது. ஆரம்பிச்சாச்சு. அந்த பக்கம் அரண்மனையில பார்த்தா பார்வதி தேவிய ஜெயா, விஜயா, கங்காதேவி எல்லாரும் சேர்ந்து குளிக்க வைக்கிறாங்க. பார்வதிக்கு அப்புறம் கல்யாண காப்பு கட்டி விட்டு ஆரத்தி எடுத்து மலர் தூவி வாழ்த்தி குங்கும போட்டு வச்சு விடுறாங்க. இப்படி இவங்க செஞ்சுக்கிட்டு இருக்கும் போதே நம்ம சுனந்தா மாதா அங்க வந்து நம்ம சிவனோட திருமண ஊர்வலம் கைலாய மலையில இருந்து கிளம்பிருச்சுன்னு நல்ல செய்தியை சொல்றாங்க. இதை கேட்ட எல்லாரும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க, பார்வதி உட்பட. மாப்பிள்ளை கிளம்பியாச்சு அப்படிங்கறத கேட்டதுமே பொண்ணு ரொம்ப அழகா வைக்கப்படுறாங்க. அடுத்து என்ன நடக்கும், சிறப்பான தரமான சம்பவங்கள் எல்லாம் அடுத்தடுத்து வரப்போது, மறக்காம